சாத்தூரில் திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜ் வீட்டில் 122 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக கடற்கரை ராஜ் போட்டியிடுகிறார். குறிப்பாக அனைவரும் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் அனைவரும் தேர்தல் நெருங்க உள்ள நேரத்துல தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த நிலையில திமுக வேட்பாளர் அந்த கடற்கரை ராஜ் அவர் வீட்டுல பாத்தீங்கன்னா யாரும் நேரத்தை பயன்படுத்தி 3 பேர் கும்பல் வீட்டிற்குள் நுழைந்து பீரோவில் இருந்த தங்க நகைகளை திருடி சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த வேட்பாளர் வீட்டில் அந்த களவு போன சம்பவமானது அக்கம் பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்திருக்கிறார்கள். அதன் பேரில் பாத்தீங்கன்னா சம்பவ இடத்திற்கு விரும்பி வந்த சாத்தூர் நகர் போலீசார் வீட்டில் உள்ளே இருக்கக்கூடிய இந்த சிசிடிவிகளை ஆய்வு செய்து தற்போது விசாரணையானதை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த சாத்தூர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த துணை கண்காணிப்பாளர் தலைமையில தீவிர விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து 122 பவுன் தங்க நகைகள் திருடு போனதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் சம்பவ இடத்திற்கு கைரேகை நபர்கள் மற்றும் மோப்பநாய் ஆகியவை வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்து தற்போது இந்த தீவிரமான விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக வத்தலாச்சலம் தேவி என்று கொடுத்த புகாரின் அடிப்படையில் தற்போது சாத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் தேர்தல் நேரத்தில் தற்போது திமுக வேட்பாளர் வீட்டில் திருடு போன சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.